ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுடைய தமிழ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு அடுத்து நடந்த எக்ஸாம் தான் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ எதுக்காக இந்த கொஷின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம இந்த கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா கொஷின்ஸ்க்குமே நம்ம ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உண்ணுதல், உண்ணுதல். 2 சுழி இன்ன கொடுத்துருக்காங்க, 3 சுழி இன்ன கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 சொல்லுக்குமான வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது 2 சுழி இன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா நினைத்தல் அப்படிங்கிறது, 3 சுழி இன்னு உண் அப்படின்னா சாப்பிடுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த உண்ணுதல் ஃபர்ஸ்ட் ஒன், இதுக்கான ஆன்சர் வந்து நினைத்தல் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிந்தித்தல், சிந்தித்தல், கவனித்தல், இதெல்லாமே கூட நம்ம வந்து ஆன்சரா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் கொஷின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பொருந்து, பொறுத்து, 2 கொடுத்துருக்காங்க, 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சொற்றொடரில் அமைச்சு எது சரியா இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருந்தினேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தினேன் அப்படின்னு வரணும். ஸோ அப்போ இது தப்பு. அடுத்தது பாருங்க, தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருந்தினேன். இங்கேயும் பொருந்தினேன் தான் இருக்கு. அப்போ இதுவும் தவறு. நெக்ஸ்ட் சி பாருங்க, தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். அப்போ இந்த இடத்துல இத்து பொருத்தினேன் அப்படின்னு வரணும், பொருந்தினேன்னு வரக்கூடாது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது போயிடலாம். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இந்த பிழையற்ற தொடரெல்லாம் நம்ம படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய ஒரு டாபிக் அப்படின்னா வல்லினம் மிகவும் இடம் மிகா இடம். எங்க வல்லினம் மிகும், எங்க வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா படிச்சிருக்கணும். ஸோ அதை படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சந்தி பிழை இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். அதாவது இங்க எனக்கு கூ வந்திருக்கு. அப்போ கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுந்து வரணும். அதனால இக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப இது சரி. அப்படி அடுத்தது பாருங்க, கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். பொருளை ஐ அப்படிங்கிறது ஐ 2ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்ப 2ஆம் வேற்றுமை உறுப்புக்கு பக்கத்துலயும் வல்லினம் மிகுந்து வரணும். அப்போ இங்க வரல, அதனால இது தப்பு. அடுத்தது பி பாருங்க, எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். இங்கேயும் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு, இங்கேயும் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஒற்றுப்பிழையற்ற விடையை கண்டறிக. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. ஸோ இதுல ஒற்றுப்பிழை இல்லாத விடை எது அப்படின்னு கேக்குறாங்க. மனத்துக்கண், இந்த திருக்குறள் வந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதுல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யார் ஒருவர் தன் மனதில் குற்றம் இல்லாமல் இருக்கிறாரோ அதுதான், அதாவது அப்படி இருக்கிறது தான் அறம். மீதி எல்லாமே வந்து ஆரவாரம் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்போ மனத்துக்கண் இந்த இடத்துல நடுவுல இக்கு வரணும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. முன்னாடிதான் பார்த்தோம், அறத்தை ஐ வருது. ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்புக்கு அடுத்தது வல்லினம் மிகுந்து வரணும். அப்போ அந்த மாதிரி எங்க வருது பாருங்க, ஆப்ஷன் டி பாருங்க, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. அப்போ 2 இடத்துலயும் வல்லினம் மிகுந்து வருது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. ஓர் வேறுபாடு இது. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய தடவை குரூப் 4க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே பார்த்துருப்போம், நிறைய ரிவிஷன் கிளாஸஸ்லாம். ஓர் எங்க நம்ம ஒரு பயன்படுத்துவோம், அதாவது உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்துவோம், உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்துவோம். அப்ப இங்க பாருங்க, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. அப்போ அழகிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்கும் முன்னாடி வந்து ஓர் வரணும், இங்க ஒரு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு, எடுத்த உடனே தப்பா இருக்கு. அடுத்தது பாருங்க, ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. கூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ இந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ இதுவும் தவறு.
ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இங்கேயும் ஒரு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துலயும் ஒரு இருக்கு. அப்போ இதுவும் தவறு. ஆப்ஷன் டி பாருங்க, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு. அப்போ இந்த விடை அப்படிங்கிறது தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, எழுத்து பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தது. மதியழகன் அப்படிங்கிறது ஆண்பால், அப்போ வைத்ததுன்னு வரக்கூடாது, வைத்தான் அப்படின்னு வரணும். ஸோ இது தப்பு. அடுத்தது பாருங்க, மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். இதுதான் சரி. அப்போ ஆப்ஷன் சி பாருங்க, வைத்தாள் அப்படின்னு பெண் பாலை குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. வைத்தானா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டியும் தவறு. ஆப்ஷன் பி சரியான விடை. நெக்ஸ்ட், நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல். நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் அப்படிங்கறது இதுக்கான சரியான எதிர் சொல். போக்குதல், அழித்தல், தள்ளுதல் எல்லாமே வந்து நீக்குதல் அப்படிங்கிற பொருளை தான் குறிக்கும். இதுக்கான எதிர் சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்க. நிறை பொறுமை, மையல் விருப்பம், மதம் சோர்வு, பொறை மேன்மை. சரியான இணையை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி மையல் விருப்பம், இதுதான் சரியான விடை. விருப்பம், மயக்கம், இந்த மாதிரி கூட நம்ம மீனிங் வந்து சொல்லலாம். எல்லாமே வந்து சரிதான். விருப்பம் அல்லது மயக்கம் இது கூட வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான குறிப்பு பெயரச்சத்தை தெரிவு செய்க. குறிப்பு பெயரச்சத்தை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. எழுதிய கடிதம், பார்த்த கடிதம், படித்த கடிதம், இதெல்லாம் என்ன அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும். இங்க பாருங்க, எழுதிய கடிதம் அப்படின்னா ஏற்கனவே எழுதின கடிதம், அப்போ இந்த இடத்துல இறந்த காலத்தை காட்டுது. பார்த்த கடிதம், பார்த்த கடிதம் அப்படின்னா எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காலத்தை உணர்த்தி வருது பாருங்க. அடுத்தது படித்த கடிதம், இது எல்லாமே வந்து காலத்தை உணர்த்தி வர்றதுனால இது தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா காலத்தை வெளிப்படையாக உணர்த்தி வரும். அடுத்தது இந்த ஆப்ஷன் பாருங்க, சிறிய கடிதம். ஆப்ஷன் சி பாருங்க, சிறிய கடிதம் அப்படிங்கிறது பண்பை உணர்த்தி வருது. இந்த மாதிரி பண்பை உணர்த்தி வந்தது அப்படின்னா அது குறிப்பு பெயரச்சம். குறிப்பாக ஒரு பண்பை உணர்த்தி காலத்தை காட்டாமல் வந்தது அப்படின்னா அதுதான் குறிப்பு பெயரச்சம். ஆப்ஷன் சி சரியான விடை. சிறிய அப்படிங்கிறது ஒரு பண்பு, அப்போ அந்த பண்பை உணர்த்தி வருவதனால இது குறிப்பு பெயரச்சம். அடுத்தது 10th ஒன் பாருங்க, ஆற்று என்ற சொல்லின் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க. வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஆற்றுவான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆற்றுவான், ஆற்றுவார், அந்த மாதிரி ஆர் அதுல எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒருவர் ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள கொண்டே அந்த அந்த செயல் அப்படிங்கிறது முடியும். அதுதான் என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவரை கொண்டே முடிந்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர். அப்போ ஆற்றுவான். அடுத்தது பாருங்க, சரியான விடையை தேர்க. வளர் என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிக. வினை எச்சம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், இ உ இதுல முடிஞ்சதுன்னா வினை எச்சம். அப்போ இங்க பாருங்க, வளர்த்து, வளரும், வளர்ந்த, வளரா. வளர்த்து, அப்போ தூவை வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும். அப்போ ஊ சவுண்ட்ல வர்றதுனால இதை வந்து வினை எச்சம்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சரியான விடையை தேர்க. பனி என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிக. பனி, இதனுடைய வினை எச்சம், வேர் சொல்லின் வினை எச்சம் கேட்டிருக்காங்க. மேல பார்த்த மாதிரியே தான் இ உ இதுல வந்திருந்தது அப்படின்னா அதான் வினை எச்சம். அப்போ எதுன்னு பாருங்க, பனிந்து, ஊல வருது. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்தது வேர் சொல்லை தேர்வு செய்க. படித்தான், வேர் சொல் அப்படின்னா நம்ம என்னென்ன பார்த்திருப்போம், கட்டளை சொல்லாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு கட்டளை சொல் மாதிரி இருக்கணும். அடுத்தது பிரித்தால் பொருள் தரக்கூடாது, அதாவது பிரிக்க இயலாத மாதிரி இருக்கணும். சரிங்களா, பிரிக்க இயலாது. வேர் சொல் அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. இங்க பாருங்க, படி அப்படின்னு இருக்கு. அப்போ ப டி அப்படின்னு தான் என்னால பிரிக்க முடியும். ஸோ அதனால பிரிச்சால் பொருள் தராது. அதே மாதிரி கட்டளை சொல்லாக இருக்கணும். ஆப்ஷன் சி தான் சரி. படி, புத்தகத்தை எடுத்து படி. அப்போ ஒருத்தருக்கு நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வேர் சொல். ஒருத்தருக்கு கட்டளை இடுற மாதிரி இருக்கணும், பிரிக்க முடியாத மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வேர் சொல். அடுத்தது வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. வினைமுற்று, இதுதான் வினைமுற்று. இதுக்கான வேர் சொல் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த கண்டிஷன் தான். ஒண்ணு கட்டளை இடுற மாதிரி இருக்கணும், அது பிரிக்க முடியாத மாதிரி இருக்கணும். நட, இதுதான் சரியான விடை. நட அப்படின்னா எழுந்து நட அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து
ஏவு சொல்ற மாதிரி அல்லது அதான் ஏவல் அல்லது கட்டளை ரெண்டுமே ஒரே பொருள்ல தான் வரும். ஸோ கட்டளையிடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதான் வேர் சொல். அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்க. அது புத்தகம் அல்ல, அவன் கோழை அல்லன், இவள் குழந்தை அல்லல், அவர்கள் விருந்தினர் அல்லர். அது புத்தகம் அல்ல, இது சரி. அடுத்தது அவள் கோழை அல்லன், அவன் கோழை அல்லன். அப்போ இதுவும் சரிதான். ஏன்னா அவன் யூஸ் பண்ணோம்னா அல்லன் அப்படின்னு வரணும். அவள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அல்லல் அப்படின்னு வரணும். இங்க பாருங்க, இவள் குழந்தை அல்லல், இது சரி. பெண் பாலை குறிச்சு வர்றதுனால அல்லல் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். ஆப்ஷன் டி பாருங்க, அவர்கள் விருந்தினர் அல்லர். விருந்தினர் அப்படிங்கிறது ஒருமை, அல்லர் அப்படின்னா அதாவது ஒருமையை சொல்லும் போது சொல்லுவோம். அப்போ அவர்கள் அப்படிங்கிறது பன்மை. இந்த இடத்துல வந்து ஒருமையில இருக்கு. அப்போ நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கணும், அவர் அப்படின்னு தான் பயன்படுத்தியிருக்கணும். அவர் விருந்தினர் அல்லர், அதுதான் சரி. அப்போ இந்த கொஷினுக்கு தவறான தொடர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே தேங்கி இருக்கிறது, அதுதான் சரியான வினா சொல்லா இருக்கும். இங்கே அப்படின்னா விடை, அதாவது நம்ம வந்து விடை சொல்ற மாதிரி இருக்கும். நீர் இங்கே தேங்கி இருக்கிறது, அவங்க கேட்டிருக்கிறது வினா சொல். அடுத்தது பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. விடை நேரடி விடையாக இருப்பதால் அது டேஷ் விடை எனப்படும். வெளிப்படை விடை. வெளிப்படையாக ஒரு விடையை சொல்றதை நம்ம என்ன சொல்லுவோம், நேரடி விடை அல்லது வெளிப்படை விடை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, அவ் என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து. அவ் என்ற எழுத்துக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஊ அப்படின்னா அவ், இதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஊ சவுண்ட்ல முடிகிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ் அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்லும் போது அந்த ஊ அப்படிங்கிற சவுண்டில் வந்து முடியும். இதே பாருங்க, ஓ அப்படின்னா இதுக்கான இணை எழுத்து ஓ. ஏ அப்படின்னா இதுக்கான இணை எழுத்து இதனுடைய குறியில் எழுத்தான இந்த ஏ. ஐ இதுக்கான இனம் எழுத்து என்ன அப்படின்னா ஐ. நம்ம வந்து ஐ அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்லும் போது ஈ சவுண்ட்ல வரும். அப்போ இதுக்கான இனமான எழுத்து ஈ. நம்ம கேட்டிருக்கிறது அவு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஊ அப்படிங்கிறது தான் அதுக்கான இணை எழுத்து. அடுத்தது பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலுக்கு வேறு பெயர், இது நமக்கு தெரியும், பறவை. இந்த பறவை அப்படின்னா இது வந்து விலங்குகளை குறிக்கிறது. சரி, பறக்கக்கூடிய அந்த உயிரினங்களை குறிக்கிறது இந்த பறவை. இந்த பறவை அப்படிங்கிறது கடலுடைய வேறு பெயர். அடுத்தது, பின்வரும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. காலமலை தூறலிலே கழையாய் பிறப்பெடுத்தோம். கால மலை தூறலிலேன்னு கொடுத்துருக்காங்க. மழை தூறலிலே, மழை இழை, இந்த இழை வரணும். கழையாய், களை, இந்த களை வந்து மூங்கில குறிக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த லை பயன்படுத்தணும், கலை, பெரிய லை பயன்படுத்தணும். ஸோ இப்போ இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தூறல் கலை. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்தது பாருங்க, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விடு வீடு, இதுக்கான ஆன்சர் பிரிந்து போதல் குடியிருப்பு. விடு அப்படின்னா பிரிந்து போதல் அப்படின்னு அர்த்தம். விட்டு விடு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான். அடுத்தது வீடு அப்படின்னா நாம் குடியிருக்கக்கூடிய பகுதி. நெக்ஸ்ட், விழித்து கூட்டல் எழும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இந்த இடத்துல நம்ம புணர்ச்சியை வந்து படிக்கணும்னு சொல்றோம் இல்லையா. ஸோ எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க அந்த புணர்ச்சி விதி தெரிஞ்சது அப்படின்னாலே ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இது எந்த விதிப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். விழித்து கூட்டல் எழும் அப்படின்னு வரும். விழித்து கூட்டல் எழும். நிலைமொழியோட இறுதி எழுத்து பாருங்க, தூ வந்திருக்கு. இதை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும். அப்போ இந்த ஊ ஆனது போயிட்டு விழி இத்து, இந்த இத்து அப்படியே இருக்கும். இத் கூட்டல் எழும் அப்படின்னு வரும். அப்போ இந்த இத்தும் ஏவும் சேர்ந்து தே அப்படின்னு வரும். விழித்தெழும். ஸோ வந்துருச்சா பாருங்க, விழித்தெழும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இது எந்த விதிப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னா உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி இந்த ஊ ஆனது போயிட்டு அதுக்கு அடுத்தது விழித் இத்து குட்டல் எழும். அப்புறம் நம்ம நிலைமொழியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்தையும் வறுமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தையும் சேர்த்து புணரும் போது விழித்தெழும் அப்படின்னு வரும். ஸோ இதுதான், இப்படிதான் வந்து இதை புணர வைக்கணும். அடுத்தது பாருங்க, நீலம் கூட்டல் வான் சேர்த்து எழுதுக. நீலம் கூட்டல் வான், இந்த இடத்துல இம் போயிடும். அடுத்தது நீல கூட்டல் வான் அப்படின்னு வரும். மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி இம்மானது கெட்டு நீல கூட்டல் வான் அப்படின்னு வரும். இதை நம்ம வந்து அப்படியே சேர்த்து எழுதுவோம், இப்படிதான் நீலவான். ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி.
ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்க, இவை கூட்டல் எட்டும் சேர்த்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? இவை கூட்டல் எட்டும். நம்மளுடைய புணர்ச்சி கிளாஸஸ் வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ஆல்ரெடி புணர்ச்சியில நடத்தியிருக்கோம். இவை கூட்டல் எட்டும். இந்த வை அப்படிங்கிறத நம்ம பிரிச்சோம்னா இவ்வு கூட்டல் ஐ அப்படின்னு வரும். நிலைமொழியோட இறுதி எழுத்த பார்க்கணும். வை இருக்கு. அப்போ இதை பிரிச்சோம்னா இவ்வு கூட்டல் ஐ அப்படின்னு வரும். நம்ம இதுக்கான விதி வந்து படிச்சிருக்கோம். இ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற விதி. அப்போ இ ஐ இந்த மூணுல ஏதாவது ஒரு எழுத்து உயிர் எழுத்து நிலைமொழியோட இறுதியில வந்தது அப்படின்னா எகர உடம்பெடுமையான யா அதாவது இதை வந்து நம்ம நிலைமொழியோட இறுதியில பயன்படுத்தணும். இவை இது கூட வந்து ஈய வந்து சேர்க்கணும் நிலைமொழியோட இறுதியில. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்க எழுதணும் பாருங்க, இவை ஈ கூட்டல் எட்டும். நிலைமொழியோட இறுதியில இ ஐ ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்ததுன்னா ஐ வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஈ வந்து பயன்படுத்தணும். இந்த ஈயையும் ஏவையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஏ அப்படின்னு கிடைக்கும். இதுவும் போயிடும். இவை எட்டும். ஸோ இதான் ஆன்சர். ஆன்சர்ல எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி, இவை எட்டும். இதுக்கான விதி என்ன அப்படின்னா இ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற விதி. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது பாருங்க, வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது எப்படி நம்ம பிரிப்போம்? வானம் கூட்டல் அளந்தது. சிம்பிள். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி தான் இது வந்து புணர்ந்துருக்கும். நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருக்கும். வருமொழியோடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால அதை புணர வைக்க முடியும். அப்போ இந்த இம்மும் ஆவும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மா அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுவும் போயிடுச்சு அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னு இருக்கும். சாரி, இதுவும் போயிட்டு வானம் மலர்ந்தது அப்படின்னு வரும். ஸோ அப்போ பிரிக்கும் போது நம்ம இப்படிதான் பிரிக்கணும். வானம் கூட்டல் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. ஸோ பிரிக்கும் போது நம்ம வானம் கூட்டல் அளந்ததுன்னு இப்படிதான் பிரிக்கணும். அடுத்தது 26 பாருங்க, பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா அரும்பு, போது, மலர், வி, செம்மல். அப்போ அரும்பு, செம்மல், போது இருக்கு. இன்னும் அடுத்தது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர், வி இதெல்லாமும் பூவினுடைய நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது பாருங்க, இணைப்பு சொற்கள்ல இருந்து கேட்டிருக்க ஒரு கேள்வி. அவன் நன்கு படித்தான் டேஷ் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அதனால், அதாவது அவன் நன்கு படித்தான் அப்படிங்கிறது காரணம். இந்த காரணம் அதனால ஏற்பட்ட விளைவு தான் இந்த நல்ல மதிப்பெண் அவன் பெற்றது. அப்போ காரணத்தை சொல்லி விளைவை வந்து சொன்னாங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்தணும். அவன் நல்லா படிச்ச காரணத்தினால அதனால நல்ல மதிப்பெண் பெற்றான் அப்படின்னு அந்த காரணம் பிளஸ் விளைவு இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அதனால் பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். உத்தியோகம் அப்படின்னா பணி. இந்த பணி அப்படின்னா தான் குளிர் இதெல்லாம் சொல்லுவோம். இந்த பணி அப்படின்னா உத்தியோகம். அடுத்தது ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகமண்டலம், உதகை. ஊட்டின்னு சொல்லக்கூடாது, உதகை அப்படிங்கறத மறுபெயர். அடுத்தது பாருங்க, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது அப்படின்னா நடுவு நிலைமை. திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, அதாவது புகழ் நேர்மையாக இருப்பவரிடத்தில் புகழ் இருக்கும், நேர்மை அற்றவர்களிடத்தில் பழி சேரும். அப்போ புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது அப்படின்னா நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, புல் என்பதன் வேறு பெயர் என்ன அப்படின்னா பறவை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்து வழக்கு. ஒத்தடம் எழுத்து வழக்கு சொல்லை தேர்க. ஒற்றடம் அப்படின்னு தான் நம்ம எழுதும் போது எழுத்து வழக்குல எழுதணும். இருபொருள் தரும் சரியான விடையை தெரிவு செய்க. திங்கள் இதுக்கான இருபொருள் என்னென்ன வரும் அப்படின்னா மாதம், சந்திரன். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழினா என்ன? ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள். அப்போ இந்த சூரியன் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். இங்க பாருங்க, பருதி, வெய்யோன் இதெல்லாம் சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். அப்போ ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் வருகிறது. இதுதான் என்ன அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி. டெஃபனிஷனை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 35, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை. அப்போ கா தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு அடுத்தது தான் இந்த சா, தா இதெல்லாம் வரும்.
அப்போ காப்பு இங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி காப்பு சப்பானி ச. அடுத்தது சா வரிசையிலே செங்கீரை வரும், சா சா சி சி சே வரும் செங்கீரை. அடுத்தது தாள் முத்தம் வருகை, ஆப்ஷன் சி. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. சென்றான், வந்த, நடந்து இதெல்லாம் வந்து ஒரே மீனிங்ல தான் வரும். சித்திரை அப்படிங்கிறது மாதத்தை குறித்து வருவது. அப்போ இதுதான் வந்து இங்க கொடுத்திருக்கிறதுல பொருந்தாதது. அடுத்தது பாருங்க, ஆனை கொம்பன், குண்டு, குதிரைவாளி, சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? சம்பா நெல் வகை, நெல் வகைகளை குறிக்கக்கூடியதுதான் இது எல்லாமே. ஆனை கொம்பன், குண்டு, குதிரைவாளி, சிறுமணி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்டா, அதாவது ரீசெண்டா புதுசா கேட்டிருக்கிற கொஷின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்க, பசுமையான டேஷை டேஷ் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காட்சியை பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் இது வரணும், அடுத்தது ரெண்டாவதா இது வரும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. வவ் அப்படின்னா என்னன்னா கவர். இது வந்து நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல்ல லாஸ்ட் கொஸ்டினா இது இருக்கும். இதுக்கு வந்து மொத்தம் 3 விடை கொடுத்துருப்பாங்க. வவ்வுதல், கவ்வுதல், அடுத்தது பற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விடை இருக்கும். ஸோ கவர் அப்படிங்கிறதும் இந்த மீனிங்ல தான் வரும். வவ் அப்படின்னா கவர். இந்த 3த்தையும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழியில லாஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் கொஸ்டினா இது இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இளமை என்னும் சொல்லின் எதிர் சொல். முதுமை. இந்த மாதிரி எல்லாம் குரூப் 4ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா எத்தனையோ பேர் வந்து நல்லா கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. அடுத்தது பாருங்க, என்னே இதன் பெருமை. இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி இடம்பெற்றுள்ளது? என்னே இதன் பெருமை. அப்போ வியந்து பேசுறாங்க. இந்த இடத்துல அவலமோ ஒருத்தர் வரவேற்கிற மாதிரியோ வாழ்த்துற மாதிரியோ எதுவுமே கொடுக்கல. வியப்பு என்பது சரி. அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. முற்றுப்புள்ளி. பொருள்களை எண்ணும் நிலை. பொருள்களை எண்ணும் நிலை, அந்த இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி பயன்படுத்துவோமா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறுத்தற்குறிகள் படிச்சிருந்தோம்னா இது வந்து கண்டிப்பா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுல இருந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்பவே முக்கியமானது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐவகை நிலங்கள். அப்போ குறிஞ்சி நடுவுல என்ன பண்ணுவோம்? கமா வந்து பயன்படுத்துவோம். குறிஞ்சி கமா அதாவது முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படிதானே எழுதுவோம். அப்ப கமா அப்படின்னா இங்கிலீஷ்ல கார்புள்ளின்னு சொல்லுவோம். பொருள்களை எண்ணும் இடத்தில் நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி எதையாவது சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல கார்புள்ளி பயன்படுத்தணும், முற்றுப்புள்ளி கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தாத இணை. மீதி எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. இந்த பட்டது அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு. இதை பார்த்தாலே செயல்பாட்டு வினை அப்படிங்கிறத அடிச்சிடணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய தடவை ரிவிஷன் கிளாஸ்ல பார்த்துருப்போம். இதே வந்து கயல்விழி திருக்குறளை படித்தால் அப்படின்னா அது செய்வினையில வரும். ஏன்னா ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வருது, வெளிப்படையா வருது. வெளிப்படையா வந்தாலும் வரலனாலும் மோஸ்டா அது வந்து செய்வினையில தான் வரும். அடுத்தது பாருங்க, சரியான தொகை மரபை தேர்ந்தெடு. மக்கள் கொத்து, ஆமந்தை, அதாவது மக்கள் கூட்டம் அப்படின்னு வரணும். மக்கள் கூட்டம். ஆ நிறை, ஆ நிறை. அடுத்தது ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. கற்குவியல். ஸோ இதுதான் வந்து சரி. இங்க நம்ம கிட்ட எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பூ கொய், இலைப்பறி, பூடை முடை இதெல்லாமே சரிதான். அப்போ பொருந்தாதது அப்படின்னா பானை செய்னு கொடுத்துருக்காங்க. பானை வனை அப்படிங்கிறது தான் சரி. பொருந்தாதது இதுதான். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்தது, கத்திரியின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாற்று. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, சரியான தொடரை தேர்ந்தெடு. இது வந்து காலத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெய்யும் அப்படியா நம்ம சொல்லுவோம்? நேற்று மழை பெய்ததுன்னு சொல்லுவோம். அப்ப இது தப்பு. நேற்று மழை பெய்தது இதுதான் சரி. இங்க பாருங்க, நேற்று வருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், நாளை வருவேன் தான் சொல்லுவோம். இதுவும் தவறு. நேற்று மழை பெய்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம். நிகழ்காலத்துல சொல்லும்பொழுது இன்று மழை, இப்பொழுது மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுவும் தவறு. அடுத்தது பாருங்க, ஒன்றன்பாலை குறிக்கும் சொல்லை கண்டறிக. வந்தன அப்படின்னா பலவின், அதாவது பலவின் பாலை சொல்றது. வந்தார்கள் அப்படின்னா பலர்பால். வந்தாள் அப்படின்னா பெண் பால். வந்தது அப்படிங்கிறது ஒன்றன் பால். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, அஃறிணை அல்லாத சொல்லை கண்டறி. காடு, காற்று,
ஆந்தைகள் இதெல்லாம் வந்து அஃறிணை. எப்படி அஃறிணை அப்படின்னா, அதாவது ப அ உயிரற்ற அதாவது உயிர் இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு இல்லாத உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆந்தைகள் இந்த மாதிரி உயிரினங்கள். இதெல்லாம் வந்து நம்ம அஃறிணையில தான் சொல்லுவோம். உயிருள்ள மனிதர்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? உயர்திணை. அப்போ தளபதி அப்படிங்கிறது உயர்திணையில வரும். அஃறிணை இல்லாதது அப்படின்னா ஆப்ஷன் சி. இதுதான் வந்து அஃறிணை. ஸோ இதோட வீடியோவ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோல நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸ பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.